வெல்கம் டு செண்டூஸ் கிச்சன். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செண்டூஸ் கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கிறணும். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கொத்தமல்லி, க்ரீன் கேப்சிகம் பாதி போதும், அதே மாதிரி எல்லோ கேப்சிகமும் பாதி போதும், 4 முட்டை, சீஸ் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் போதும், பெப்பர் இல்லைன்னா க்ரீன் சில்லி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன்னா. உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கிறேன்னா. இதை ஃப்ரை பண்ண தேவையில்லை, நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் முட்டையை உடச்சி போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன்னா. முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டால் தான் போது ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் வரும். இது கூட நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து அது கூட எல்லோ கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் பெப்பர், க்ரீன் சில்லி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சால்ட்டு, பெப்பர் எல்லாம் நல்லா முட்டையோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இது கூட வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எக் பொட்டேட்டோ மிக்சரில் பாதியை ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி ஈக்குவலாக தடவி விட்டுக்கோங்க. இது மேலே நாம் துருவி வச்சுருக்கிற சீஸை ஈக்குவலாக எல்லா சைடும் படுற மாதிரி தூவி விட்டுக்கிறணும். இது மேலே மீதமுள்ள எக் பொட்டேட்டோ மிக்சரை ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி ஈக்குவலாக தடவி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக விடணும். அப்போ தான் அந்த மேல் பாகம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இதை லோ ஃப்ளேமில் தான் வேக விடணும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த கீழ்பாகம் வெந்துருச்சா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது ஓவர் ரோஸ்ட் ஆகி கருகிடும். இப்போ நாம் இதை மூடி போட்டு வேக விடலாம். பேக் சைட்லாம் நல்லா வெந்து கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ பேன் மேலே ஒரு பிளேட் ஒன்று இந்த மாதிரி வச்சு திருப்பி விட்டு தான் நம்ம வேக வைக்க முடியும். டைரெக்டாக கரண்டி வச்சு திருப்பி விட்டோம்னா உடஞ்சிடும். இந்த மாதிரி பேன்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா பிளேட்லேருந்து பேனுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வைக்கலாம். எப்படியும் இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். நல்லா வேகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் செண்டூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.